அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம காண போற சீஃப் கெஸ்ட் இயக்குனர் அருணாச்சலம். இவரு பிரபல அரசியல் விமர்சகரும் கூட. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி ஐயா உங்க பயணம் எல்லாம் போயிட்டு இருக்கு? நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. 80வது வருஷம் சுதந்திர திருநாள் இன்னைக்கு எல்லாம் சிறப்பா எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். முதலமைச்சர் விஜய் குடியேற்றி வைத்து அவர் சிறப்புரையாற்றினார். அவருக்கு வாழ்த்துக்கள். பிரதமர் மோடி அவரும் செங்கோட்டையில குடியேற்றினார். அவர்களுக்கு வணக்கம். நல்ல முறையில இந்த வருஷம் சுதந்திர சிறப்பாக கொண்டாடிருக்கார். நன்றி, வணக்கம். உங்க பயணம் எப்படியா போயிட்டு இருக்கு? நம்ம பயணம் நல்லா போயிட்டு இருக்கு. சோதனம் நல்லா போயிட்டு இருக்கு. படம் போயிட்டு இருக்கு. இப்ப ஜோசப் விஜய் சினிமா துறையில இருந்து வந்தவர். அவரோட ஆட்சி 3 மாதங்கள் நிறைவடைஞ்சிச்சு. அவர் ஆட்சி உங்களுக்கு திருப்தியா இருக்கும்? அவருடைய ஆட்சியிலே மக்களுக்கு எல்லாத்துக்குமே மென்மேலும் அவர் நன்மை செஞ்சு இருப்பார். அவரை குறை சொல்லியோ இதோடையோ பேசுறது எல்லாம் கடைசியில தவிடுபடி ஆகிடுவாங்க. அதாவது யாரா இருந்தாலும் சரி, விஜய போய் நேரில் போய் பார்த்து இது வந்தாங்கன்னா அவருக்கு வசியம் ஆகும். ரெண்டாவது அவர் செவ்வாயினுடைய ஆதிக்கம், அதாவது 4ஆம் நம்பர் போட்டிருக்காரு. அதனால விஜயை பார்க்காமல் எவ்வளவு நாளும் பேசிடுவாங்க. நேரில் போய் பார்த்த பின்னாடி கடைசியில் பேச மாட்டாங்க. அவர்களும் சேர்ந்துருவாங்க, அந்த கட்சியில் ஐக்கியம் ஆயிடுவாங்க, அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் அவருடைய ராசி இருக்கு. ரெண்டாவது எதிர்கட்சி நாளைக்கு இருக்கவே இருக்காது. ஆனா கூடாரங்களாம் காலி ஆயிடும். ஏன்னா அவர்களே பேசி பேசி தப்பா பேசி பேசி அவர்களே பிரச்சனைகளை மாட்டி அவங்களே கலந்துருவாங்க. ரெண்டாவது ஏடிஎம்காவும் அதே மாதிரிதான். ஏன்னா இவங்களுக்கு பவர் ஆன ஒரு ஆளு இல்லை. டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, மாஸ் பவர். மாஸ் பவர்னா உங்களுக்கு என்ன, மக்கள் மத்தியில் ஃபேமஸான ஒரு ஆளு இல்லை. ஒரு நடிகர் தான் ஃபேமஸானவர். குழந்தைகள் சிறியவர் பெரியவர் வரைக்கும், உங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு பொண்ணு வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு மாஸ், எம்ஜிஆர் மாதிரி ஒரு மாசானவராக போயிட்டாரு விஜய். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு மாசான ஆள் வந்தா மட்டும்தான் டிஎம்கே ஏடிஎம்கே கட்சி அடுத்த ஆட்சி போய் எதிர்கட்சியோ வர முடியுமோ தவிர இனிமேல் வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்ப ஆட்சியை கலைச்சாலுமே அவங்க தனியா சோழர்கிட்ட வருவாங்க. அதனால எந்த இது இல்லை, அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால அவருடைய ஆட்சி இப்பொழுது நல்ல முறையில் சிறப்பா போயிட்டு தான் இருக்கு. 4 பேர் திட்டத்தான் செய்வாங்க, 4 பேர் பாராட்டத்தான் செய்வாங்க. இருந்தாலும் 3 மாசங்கள் முடிஞ்சு 4வது மாசம் சிறப்பா போயிட்டு. இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை குச்சி ஊனி இருக்காரு, மரத்தில் எடுத்திருக்காரு. இனி அது வளரும். அது வளருமா வளராதான் உண்மையில் தான் தெரியும். சீமா 15 வருஷமா 10 வருஷமா பேசிட்டு தான் இருந்தாரு. அவரு வளர்த்துட்டாரா? 5 வருஷம் ஆயிப்போச்சு, 10 வருஷம் ஆயிப்போச்சு. அதே மாதிரி புத்தன் அவர் கலைஞர் இருக்காரு. அதானே தெரியும். இப்போ சீமான் விஜய் மேல மிகவும் கடுமையா விமர்சனம் தவிக்கிறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது அரசியலுக்கு நல்லதா? இல்ல, அவர் விமர்சனம் வைக்க 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 பாராட்டுக்கு போயிடும். டெவலப்லாம் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பேசுற பேச்சுல அண்ணன் பார்த்து பேசுறது தப்பா பேசணும், பேசுறது சரியா பேசணும். அவர் தப்பா பேசி அவரு தப்புல மாட்டிக்கிறாரு. அவர் அவருடைய கட்சிக்காரே இப்ப வெறுப்பா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் பேசுறது தாண்டா பெருசு, எனக்கு மீறி எவனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இது நானது மாதிரி வளர்ந்து கொடுத்து சில விஷயங்கள்லாம் போயாகும். ரெண்டாவது ஸ்டாலினோட சேர்ந்து உட்காந்து பேசிட்டு அதனால பேட்டி எடுக்கிறப்பவும் ஆனால் பார்த்து பேசுறாரு. அப்ப யாரும் சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி தான் பேசுறது, இவரா பேசுற மாதிரி தெரியல. அதனால அவர் எல்லாமே இப்ப நல்லவரோ கெட்டவரோ எதிரியா யாரா இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்துட்டாரு. அவர் போய் நீ போய் தப்பா போய் பேசி நீ ஜெயிக்கலாம் முடியாது. அவர் தப்புக்கு அவருக்கு தப்புங்கிறத நீ நிரூபிச்சு காட்டு பேசணும். நீ குறை சொல்லிக்கிட்டு அதை குறை இந்த குறைன்னு சொல்லிக்கிட்டு தப்பா பேசினா தப்பு உன் பேருதான் தப்பா வரும். அதனால பேசுறத தெளிவா பேசணும். என் தம்பிங்கிறீங்க, தம்பி கூட போய் சேர்ந்துக்கலாம்ல, தம்பி கூட சேர்ந்து இன்னைக்கு இந்த நிலைமை என்ன?
அவன் தான் எனக்கு வந்து சேரணும், தம்பி தான் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு இவர் பேசி இவர் ஒரு ஈரோடு தானே அவர் தம்பி கோட்டை விட்டாரு. இவர் சேர்ந்ததுனால மொத்தம் 234 தொகுதி வந்துருக்குல்ல, மாஸ் ஆயிருப்பார்கள் இவரு. இப்போ வந்து நீங்க சொல்றத பார்த்தா விஜய் தான் மாசு, விஜய் மூலமா தான் சீமான் அப்படின்றீங்க. சீமான் மாசே கிடையாது. சீமான் எப்படி மாசுன்னு சொல்றீங்க நீங்க? சீமான் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? 8% இருக்கு, 36% எங்க இருக்கு? யாரு மாசு சொல்ல, நீங்களே சொல்லுங்க. முதலமைச்சரா வந்துட்டாரு, 118 இடம் வந்துட்டாரு. 108 108 இடம் வந்திருக்காரு, புரியுதா? இவர் எத்தனை இடம் வந்தாரு? ஒரு இடம் கூட வந்து இவர் நின்ன இடத்துலயே வேற டெபாசிட் காரு. அதுக்கு சொல்லி என்ன பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு நெருங்கிய சீமான் வந்து நம்ப பிடிக்கும், அதான் நெருங்கிய நண்பர் உங்களுக்கு. ஆனா நீங்களே இல்லப்பா எனக்கு சீமான் நம்ப பிடிக்கும், ரொம்ப தெரிஞ்சுதான். நான் எப்போ நம்ம சாலிகிராம் திருவிழா பிடிச்சி அவர் தெரியும், எல்லாமே தெரியும். நம்ம படலாயில இருக்கிறதுனால தெரியும். அதுக்குசரம் வந்து அவரு எல்லாமே சரியா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதுல்ல. தப்பை நம்ம சுட்டி காட்டணும்ல, அப்பதான் நம்ம ஒரு ஃப்ரெண்டுங்கிறது அர்த்தம். இப்போ வந்து ஸ்டாலின் சார் தோத்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொளத்தூர்ல ஒரு கரண்ட் சிஎம்ஏ தோக்குறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அவரை வந்து நான் மக்களுக்கு பிடிக்கல, அவருக்கு சொன்ன காரியங்கள் எதுவுமே செய்யல, எந்த இது செஞ்சு கொடுத்தாரு மக்களுக்கு. ஒரு கோரிக்கை எல்லாம் எந்த கோரிக்கையுமே வந்து அவர் வந்து நிறைவேற்றலையா? இவருக்கு வந்து 1000 ரூபாய் 2000 தரணும், 1000 ரூபாய் தரணும் கொடுத்து 18-20 மாசம் கழிச்சு கடைசியும் கொடுத்தாரு. அதே தப்பு. அது அவங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு, அதனால அனுப்பிச்சிட்டாரு. பணம் கொடுக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகி இந்த 2500 ரூபாய் கொடுத்து விட்டால் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு விஜய் ஆசைக்கவே முடியாது. பெண்களோடு மொத்தமா ஒன் சைடா வரும். எந்த கட்சிக்காரன் அடுத்து நீ 10,000 கொடுத்துன்னு சொன்னா கூட ஏற்க மாட்டாங்க. நீ ஏமாத்தி விடா, இதை சொன்னாரு கொடுத்தாரு, இப்படிதான். இப்போ உதயநிதியோட அரசியல் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ சட்டமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலசாரமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அதெல்லாம் உதயநிதிங்கிறது வந்து பாவம். பஞ்சாப் அவர் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுன்னு சொன்னா எதுவுமே தெரியாத பேச வச்சு என்ன பண்ண போறீங்க? விஜய்க்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்றாங்க. விஜய்க்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி யார் சொன்னது? எதிர்கட்சிகள். எதிர்கட்சிகள் சொல்லத்தான். எதிர்கட்சிக்கு என்ன தெரியும்? அவரே வந்து அங்க தண்ணி வருது இங்க தண்ணி வருதுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாரு. அரசியல் அரசு பண்ணி வேற உள்ளேயும் வேற வச்சுட்டாங்க. பேச தெரியாம எதிர்கட்சிக்காரர் இருந்து என்ன பண்றது? ஒரு எதிர்கட்சிக்காரர் முதலமைச்சருக்கு எகேன்ஸ்டா வந்து எப்படி பேசணும், சூப்பரா பேசணும். அவர் ஒவ்வொரு சொல்றது காரியத்தை வந்து நடத்துறதுக்கு மூலதனமா இருக்கணும். அந்த மாதிரி எதிர்கட்சி வேணும். இந்த எதிர்கட்சி போய் சண்டை கட்டிட்டு நீ இரு பொம்பளை பத்தி போய் நீ அரெஸ்ட் போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு பாத்ரூம் உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து அசிங்கப்படுறது இல்ல. பொம்பளை எல்லாம் எவ்வளவு பேர் திட்டுறாங்க தெரியுமா? எதுக்கு அசிங்கம்? நீங்க டீசெண்டா போகணும்ல. பொம்பளைகளை வச்சு அரசியல் எல்லாம் பண்ணவே முடியாது. இந்த ஆறுமே பொம்பளைகளை வச்சு அரசியல் பண்ணா நீங்க அழிவுட்டு போயிருவீங்க. நாளைக்கு ஒன்னா சேர்ந்துக்குவாங்க பொம்பளை எல்லாம். காசு ஒண்ணு கொடுக்குறப்ப என்ன ஒண்ணும் சேர்ந்துக்குவாங்க. 2500 ரூபாய் கொடுக்குறப்ப பார்த்து எல்லாமே சேர்த்துவாங்க. பரவாயில்ல கொடுத்தாருன்னு சொல்லி போட்டு அண்ணவங்க சர்வ நீங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்ததால ரொம்ப அரசியல் வீணா போயிடும். சொல்லுங்க. கடைசியா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்கள் வந்து எப்பவுமே வந்து மக்களை வந்து அவங்க வந்து எப்பவுமே விழிப்போட தான் இருக்காங்க. ஆனா யாரு நல்லவன் யாரு கெட்டவன் அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு மார்க்கை வந்து நல்லவன் சரி அப்படின்னு விஜய் நம்பிட்டாங்க. விஜய்க்கு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால மக்கள் வந்து விஜய் நம்பி இப்போ மக்களாட்சி நடந்துருக்கு. ஐயோ, எவ்வளவு நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்க லூக்ஸார் சேனலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி பேட்டி கொடுத்ததுக்கு நன்றி.